அனைவருக்கும் வணக்கம். டாஸ்மாக் குறித்து மிகப்பெரிய அளவுக்கான மாற்றங்கள், மறுகட்டமைப்பு, நிறுவன சீரமைப்பு, கொள்முதல் முதல் விற்பனை வரை இருக்கிற அத்தனை இடங்களிலுமே வியாபாரம் தெரியாதவர்கள் ஒரு நிறுவனத்தை எப்படி மாற்றி அமைக்க முடியுமோ அப்படி மாற்றி அமைத்திருக்கிறாங்க. ஸோ முழுக்க டாஸ்மாக் சுயாதீனமாக இயங்கக்கூடிய ஒரு அமைப்பாக அதை 6 மண்டலங்களாக பிரித்து 6 மண்டல தலைவர்களாக 6 டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநர்கள் கீழே அந்த நிறுவனம் இயங்கணும். தமிழகம் முழுக்கும் 6 மண்டலங்களில் இருக்கிற செயல்பாடுகளை 6 மண்டல அதிகாரிகள் பொறுப்பேற்கணும். IAS அதிகாரிகள் நியமனம் நடக்கணும். இந்த டாஸ்மாக் முழுக்க லாபம் தரக்கூடிய ஒரு இப்பொழுது சொல்லப்படுகிற லாபம் அல்ல. அந்த லாபம் யார் நடத்தினாலும் வரும். அந்த லாபம் வேறானது. இனி இந்த நிறுவனம் கொடுக்கப்படுகிற லாபம் வேறானது. அப்படி அந்த டாஸ்மாக் நிறுவனம் மாற்றி அமைக்கப்பட வேண்டும். இந்த டாஸ்மார்க்கில் எலைட் என்று சொல்லப்படக்கூடிய கடைகள் தமிழகம் முழுக்கும் இருக்குது. அந்த கடைகள் விரிவுபடுத்தப்பட வேண்டும். அந்த கடைகள் இயங்குகிற இடங்கள் மக்களுக்கு அதிக அளவில் தெரியப்படுத்தப்பட வேண்டும். வெளிநாட்டு மதுபானங்கள் முறையாக தயாரிக்கப்படுகிற ஈத்தேல் ஆல்கஹாலிலிருந்து உருவாகிற உடனடி சாராயங்களாக இருக்கிற எந்த மதுவும் அங்கே இருக்காது. வயதுக்கேற்ப அங்கே அந்த டாஸ்மாக் எலைட் நிறுவனம் முறையாக பணமுள்ளவர்கள் அருந்துகிற விலை உயர்ந்த மதுக்கள், வயது 15 வருடங்கள் 30 வருடங்கள், விலை உயர்வான மருந்துகளை மதுக்களை விற்கக்கூடிய இடங்களாகவும் அந்த இடங்களை முறையாக மக்களுக்கு அறிவிப்பு செய்கிற வகையிலான எக்ஸிபிட்ஸ், ஷோகேஸ்களை உருவாக்கி எலைட் மதுபான கூடங்களை உருவாக்கணும். நகரத்துக்குள்ளே இருக்கிற பெரும் கட்டமைப்புகளுக்குள்ளே இருக்கிற இன்று வரை பயன்படுத்த முடியாமல் இருக்கிற பல இடங்கள் இருக்கும். அந்த இடங்களை தேர்வு செய்து அந்த நிறுவனத்தோடு முறையான லீகலைஸ்டு ரெண்டல் அக்ரிமெண்ட்டின் அடிப்படையில் ஒரு குறிப்பிட்ட ஒரு 30 ஆண்டுகளோ 20 ஆண்டுகளோ ஒப்பந்தத்தின் அடிப்படையில் உருவாக்கி அரசினுடைய டாஸ்மாக் நிறுவனத்தினுடைய அந்த பகுதி மண்டல டாஸ்மாக் மேலாண்மை இயக்குநருடைய கையொப்பத்தோடு அந்த அக்ரிமெண்ட்டுகள், அந்த ஒப்பந்தங்கள் உருவாக்கப்பட்டு அங்கே எலைட் உருவாக்கப்பட வேண்டும். எலைட் மதுபான கூடங்கள். இந்த மதுபான கூடங்கள் தமிழகம் முழுவதும் விரிவுபடுத்தப்பட வேண்டும். இதனுடைய கொள்முதல்கள் முறையாக செய்யப்பட வேண்டும். அந்த கொள்முதல்கள் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும். முறையான பரிவர்த்தனைகள் நடக்கிறதா என்பதை தமிழ்நாடு லஞ்ச ஒழிப்புத்துறை கண்காணிக்க வேண்டும். அந்த மேலாண்மை இயக்குநருடைய நேரடி பார்வையில் இந்த இன்வாய்ஸ்கள் உருவாக்கப்பட வேண்டும். இந்த இன்வாய்ஸ்கள் முறையான தணிக்கைக்கு உட்படுத்தக்கூடிய தணிக்கை அமைப்பு ஒன்று டாஸ்மார்க்கிற்கு உருவாக்கப்பட வேண்டும். இது எலைட் மதுபான கடைகளுக்கானது. பிறகு டாஸ்மாக் மதுக்கடைகள் இப்போது இயங்குகிற வகையிலான இடங்களில் இயங்கக்கூடாது. முறையான இடங்களை தேர்வு செய்ய வேண்டும். சரியான ஆரோக்கியமான இடங்களை தேர்வு செய்து அந்த இடங்களும் முறையான லீகலைஸ்டு GST உட்பட்ட முறையான கடைகள் தேர்வு செய்யப்பட வேண்டும். அந்த தேர்வு செய்யப்படுகிற கடைகளுக்கு பக்கத்தில் மணமகள் மன்றங்களோ அல்லது பார்களோ அனுமதிக்கப்படக்கூடாது. மது அங்கே அருந்துவதற்கும் அனுமதிக்கக்கூடாது. முறையான டாஸ்மாக்குக்கென்று தனிப்பட்ட ஒரு வேலைவாய்ப்பற்ற இளைஞர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு முறையான பயிற்சி அளித்து ஒவ்வொரு டாஸ்மார்க்குக்கும் 10 அதிகாரம் பொருந்திய ஆட்களை நியமிக்க வேண்டும். அந்த 10 அதிகாரிகளும் அந்த அரசினுடைய, அதாவது டாஸ்மாகினுடைய வருமானத்தில் நியமிக்கப்பட வேண்டும். அவர்கள் அந்த கடைக்கு உதவி செய்வது, அந்த கடைக்கு வருகிற மதுப்பிரியர்களை ஒழுங்குபடுத்துவது, 3 கிலோமீட்டருக்குள்ளே எந்த சரௌண்டிங், அதாவது சர்க்கிள் ஆஃப் த டாஸ்மாக் 3 கிலோமீட்டருக்குள்ளே யாரும் மது அருந்துவதை தடை செய்ய வேண்டும். அதை அதில் இந்த 10
அந்த கடையினுடைய அதிகாரமிக்க பாதுகாப்பு நபர்கள் உறுதி செய்ய வேண்டும். மதுவை வாங்கி அவர்கள் அந்த 3 கிலோமீட்டருக்கு தள்ளி போய்விட வேண்டும். பொதுவெளியில் மது அருந்துவதை 0 டாலரன்ஸ் என்கிற முறையில் தடை செய்ய வேண்டும். தமிழகத்தில் எந்த ஒரு பகுதியிலும் பொது வெளியில் மது அருந்துகிறார்கள் என்று சொன்னால் அதை ஜியோகிராபிக்கல் கூகுள் லொக்கேஷன் டேக்கின் அடிப்படையில் வீடியோவாக பதிவு செய்து அதை இப்போ இணையதளத்தில் பதிவேற்றுவதற்காக தனிப்பட்ட ஒரு சமூக வலைதள கணக்கினை உருவாக்க வேண்டும். அதுக்கு அங்கே இருக்கிற வாகனத்தின் பதிவெண்ணோடு அந்த வீடியோ சமூக வலைதளங்களில் பதிவேற்றம் செய்யப்பட வேண்டும். அதை உடனடியாக நடவடிக்கை எடுப்பதற்காக ஒரு தனிப்பட்ட மென்பொருள் ஆய்வு மற்றும் அதை பரிந்துரைக்கிற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும். இந்த டாஸ்மாக் கடை 2ஆக பிரிக்கப்பட வேண்டும். இப்பொழுது இருக்கிற ஈத்தைல் ஆல்கஹாலினுடைய இன்ஸ்டன்ட் மதுபானங்கள் ஆக இருக்கவே கூடாது. அந்த மதுபானங்கள் படிப்படியாக டாஸ்மாக் கடைகளிலிருந்து விலக்கப்பட வேண்டும். இதுவரை அந்த இன்ஸ்டன்ட் மதுபானங்களை கொள்முதல் செய்து கொண்டிருந்த மது தயாரிப்பு தொழிற்சாலைகளிலிருந்து படிப்படியாக மது பெறுவதை குறைக்க வேண்டும். இந்த இப்பொழுது விற்பனையில் இருக்கிற மதுபானங்களில் இருக்கிற எல்லா மதுபானங்களிலும் முறையான சாம்பிள்கள், அதாவது முறையான அளவில் மதுபானங்களுடைய அளவில் சாம்பிள்கள் சேகரிக்கப்பட்டு அந்த சாம்பிள்களில் என்னென்ன ஸ்பியூரியஸ் இருந்தது, இந்த மதுபானங்கள் இவ்வளவு நாட்கள் அருந்தினால் என்ன மாதிரியான உடல் உபாதைகள் எல்லாம் ஏற்படும் என்கிற தரவுகள் முழுக்க அத்தனை மதுபானங்களினுடைய சாம்பிள்களை பயன்படுத்தி அதனுடைய முறையான ஆய்வுக்கு வெளிநாட்டு நிறுவனங்களிடம் இருக்கிற ஆய்வுக்கூடங்களுக்கு அனுப்பி முறையான ஆய்வுகளை நடத்தி அதன் அடிப்படையில் அந்த மதுபானங்களினுடைய உடல் உபாதைகள் இது என்ன மாதிரியான இறப்புகளை ஏற்படுத்தும் என்பதை எல்லாம் தரவுகளையும் சேர்த்து இறந்து போன இந்திய அரசினுடைய தமிழக அரசினுடைய போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டின் அடிப்படையில் இருந்த இறப்புகளையும் இந்த மதுபானங்கள் உருவாக்கிய இறப்புகளையும் ஒப்பிட்டு இந்த மதுபானங்கள் வழியாக எவ்வளவு பேர் இறந்தார்கள், இந்த மதுபானங்களை அறிந்துவிட்டு சாலையில் சென்று இறந்தவர்கள் எத்தனை பேர் என்கிற எல்லா தரவுகளையும் எடுத்து மதுபானங்களால் ஏற்பட்ட டிஸ்பியூட்டுகளால் ஏற்பட்ட குற்றச் செயல்களால் இறந்தவர்கள் எத்தனை பேர் என்பதை குறித்து முறையான ஒரு காவல்துறை, நல்ல காவல்துறை மற்றும் இந்திய ஆட்சி பணித்துறையில் இருந்த அதிகாரிகளை வைத்து ஒரு அறிக்கையை தயார் செய்து அது பொதுவெளியிலே வெளியிட வேண்டும். இப்பொழுது இருக்கிற மதுபான கடைகள் முறையான இடங்களுக்கு மாற்றப்பட வேண்டும். ஆரோக்கியமான எல்லோரும் வந்து போகிற இடங்களுக்கு மாற்ற வேண்டும். மதுவுக்கு அடிமையானவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அளவு மது கிடைப்பதை உறுதி செய்ய வேண்டும். மதுக்கடை பணியாளர் விற்பனையாளராக மட்டும் பாட்டிலை எடுத்து கொடுத்துவிட்டு பணத்தை வாங்குகிறவராக இருக்கக்கூடாது. அங்கே 2 தரப்பட்ட மதுக்களை காட்சிப்படுத்தி இருக்க வேண்டும். ஒரு மது நல்ல விலை உயர்ந்த உடல் ஆரோக்கியத்திற்குரியது, ஒரு நாளைக்கு ஒரு 60 ml 90 ml அருந்துகிற பொழுது அவனுடைய உடல் ஆரோக்கியம் பாதிக்கப்படாமல் மன அமைதியோ இல்லை மனக்குழப்பங்கள் குறைந்து உறங்குவதற்கு செல்லக்கூடிய வகையிலான நல்ல மது ஒரு 2 ஆண்டுகள் 3 ஆண்டுகள் ஏஜ்டு என்று சொல்லப்படக்கூடிய வயோதிகத்தன்மை கொண்ட மதுக்கள் ஒரு பக்கமும், உடனடியாக போதை தரக்கூடிய உடனடியாக பணமும் குறைவாக இருக்கிற மிதைல் ஆல்கஹாலிலிருந்து தயாரிக்கப்பட்ட உடனடி பிளண்டட் லிக்கர்கள் ஒரு பகுதியிலும் வைத்திருக்க வேண்டும். அவர் வருகிறவிடம் இது விலை கூடுதலானது, இது உடல் நலனுக்கு ஆரோக்கியமானது, இதை இப்படி அருந்துகலாம், இப்படி அருந்தினால் ஒரு நாளைக்கு 60 ml மட்டும் நீ அருந்தி கொண்டு வந்தால் உனக்கு உடல் நலத்திற்கு ஆரோக்கியமானது என்பதை எடுத்துரைக்கிற ஒரு இடமாக ஒரு விற்பனையாளர் இருக்க வேண்டும். இன்னொரு விற்பனையாளர் பிராண்டையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட மதுவையோ அவர் கேட்கிற பொழுது அந்த மதுவை எடுத்து கொடுத்து விட்டு அந்த மதுவை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும். இப்படி 2ஆக அந்த மதுக்கடைகள் பிரிக்கப்பட வேண்டும். கொள்முதல் முறையாக முறைப்படுத்தப்பட வேண்டும். கொள்முதல் செய்கிற மதுவும் இங்கே விற்கப்பட்ட இப்பொழுது 10 பாட்டில்கள் கொள்முதல் செய்யப்பட்டு இங்கே 100 பாட்டில்கள் விற்பனை செய்யப்பட்டிருக்கிறதா என்பதை தரவுகள் அடிப்படையில் சரிபார்க்க வேண்டும். கொள்முதல் செய்யப்பட்ட மது பாட்டில்கள் மட்டுமே கடைகளிலே விற்பனையில் இருக்க வேண்டும். இந்த இடையில் ஏதேனும்
பாட்டில்கள் உடைவது, இந்த மாதிரியான எந்தவித இதையும் ஏற்பதற்கில்லை. 0 டாலரன்ஸ். கொண்டு போகிற அந்த மது டாஸ்மாகினுடைய டிப்போவில் இருந்து கடைக்கு போகிற இடைப்பட்ட தூரத்தை அந்த கொண்டு போகிற டிரான்ஸ்போர்ட்டனுடைய பொறுப்பிடம் ஒப்படைக்க வேண்டும். முறையான எல்லா இடங்களிலும் முறையான ஊழியர்களை டாஸ்மாக் நிர்வாகம் சில அமைப்புகள் மூலமாக உருவாக்க வேண்டும். ஏற்றுவது, இறக்குவது, கொண்டு போவது அத்தனையும் அவர்கள் வசம் ஒப்படைத்து அவர்களுக்கு முறையான டெண்டர் கோரப்பட்டு முறையான வாகனங்கள் ஒரே நிறுவனம் தமிழகம் முழுவதும் மது சப்ளை செய்வதை அனுமதிக்க முடியாது. ஒரே வாகனம் ஒரே முதலாளி தமிழகம் முழுவதும் இருக்கிற மதுபானங்களை கையால் அனுமதிக்கக்கூடாது. ஒரு பிராந்தியத்தில் ஒரு மண்டல மேலாண்மை இயக்குனர் இருக்கிறார் என்றால் அவருக்கு கீழே ஒரு அமைப்பு, ஒரு 10 மது சேகரிப்பு இடங்கள் அங்கே இருந்து கொண்டு போவது. அதே மாதிரி மது கொள்முதலில் விருந்துகள் இருக்கிறது, அதிக கொள்முதல் செய்கிறோம், அதற்காக மணமகிழ் மன்றங்களுக்கான அனுமதி என்பது முழுக்க தமிழகம் முழுவதும் தடை செய்யப்பட வேண்டும். பார்கள் தடை செய்யப்பட வேண்டும். அனுமதி பெற்று ஓட்டல்களில் மதுக்களை விற்பதற்குரிய முறையான அனுமதி பெற்று முறையான முறையில் எந்தவித சலுகையும் இல்லாத மதுக்களை பெறுவதற்கு அனுமதிக்கலாம். ஏன்னா பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்களுக்குள்ளே மதுக்களை கொடுப்பதற்கு அவர்களுக்கு மது தேவைப்படுகிறது. அவர்களுக்கு முறையான அனுமதி தரலாம், விலையில் அல்ல. மது அதே விலையிலே அவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும். எந்த மது அவர்களை கோருகிறார்களோ அந்த மது அவர்களுக்கு கிடைப்பதற்கு உறுதி செய்ய வேண்டும். இந்த எலைட் அதை சார்ந்து இருக்கிற மதுக்கள் அனைத்து மதுக்களும் பணமுள்ளவர்கள், கருப்பு பணம் உள்ளவர்கள், பெரும் பணக்காரர்கள் முறையான அனுமதியோடு யார் அந்த மதுவை பெறுகிறார்கள், அந்த மது யாருக்கானது, மறுபடியும் அந்த மது விற்பனைக்கு வராது என்கிற கோரிக்கையின் அடிப்படையில் அவர்களுடைய அத்தனை தரவுகளையும் அவர்களுடைய முழுக்க பேன் கார்டு முதல் கொண்டு அத்தனை தரவுகளையும் பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு மதுவை வழங்கலாம். அது சலுகை விலையில் இல்லாத நேரடியான கடைகளில் விற்கிற அதே அளவில் மதுக்களை வழங்கலாம். இந்த டாஸ்மாக் மதுக்கடையில் திரும்ப பெறுகிற இந்த பாட்டில்களுக்கு வேறு இடங்களை தன்மோந்து வருகிறவர்களுக்கு வேறு இடங்களை ஒதுக்கி அந்த பாட்டில்களை 10 ரூபாய்க்கு திரும்ப பெறுவதற்காக ஒரு நேர அமைப்போடு கூடியது. இப்பொழுது ஒரு மாலையில் ஒரு கல்லூரிக்கு போய்விட்டு வருகிற ஒரு மாணவனுக்கு ஒரு சிறு இடம் இருக்கிறது, ஒரு பகுதி நேரமாக வேலை செய்யக்கூடிய விரும்பக்கூடிய ஒருவர் இருக்கிறார் என்று சொன்னால் மது பாட்டில்களை யார் எத்தனை மது பாட்டில்களை திருப்பி கொடுத்தார்கள் என்கிற கணக்கை எடுத்துக்கொண்டு மது பாட்டில்களை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கு 10 ரூபாயை கொடுக்கலாம். இது டாஸ்மாக் கடையினுடைய அருகில் ஒரு கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளாக ஒரு இடத்தை அவர்கள் கொடுக்கிற பொழுது அங்கே அந்த மது பாட்டில்களை சேகரித்து கொண்டு அந்த மது பாட்டில்கள் முறையாக பெறப்பட்டு அது ஒரு 2 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் ஒரு நாளைக்கு மது பாட்டில்களை திரும்ப பெறுவதற்கு ஒதுக்கலாம். அதற்கு தானாக முன்வருகிற ஒருவரை அங்கே அமர்த்தி அவருக்கு ஊதியம் கொடுக்கலாம். முறையான ஒரு ஊதியத்தை டாஸ்மாக் நிர்வாகம் வழங்கலாம். மது பாட்டில்கள் பெறுகிற இடமும் மது விற்கிற இடமும் ஒரே இடத்தில் இருக்கக்கூடாது. மது விற்கிற டாஸ்மாக் கடைகள் மிக நீட்டாக மிக அழகாக டெக்கரேட் செய்யப்பட்டு முறையான விநியோகமும் முறையான விரைவான விநியோகமும் டாஸ்மாக் கடைகளுக்கு முன்னே வாகனங்கள் நிறுத்தி வைப்பதற்கோ அல்லது மக்கள் கூடுவதற்கோ பேசுவதற்கோ அனுமதிக்க கிடையாது. ஒரு டாஸ்மாக் கடையில் ஒரு 20 பேர் வேலை செய்வதற்குரிய வகையிலான ஆட்களை தேர்வும் குறைந்தபட்ச ஊதியத்தின் அடிப்படையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் அவர்கள் அங்கே நிறுவப்பட வேண்டும். கொள்முதல் முறைப்படுத்தப்பட வேண்டும். ஈத்தைல் ஆல்கஹால் வழியாக தயாரிக்கப்படுகிற உடனடி ரம்மு, விஸ்கி, பிராந்தி எல்லாம் கொஞ்சமாக டாஸ்மாக் கடையிலிருந்து வெளியேறி குறைந்தபட்சம் ஓராண்டேனும் ஆன மதுக்களை அங்கே விற்பனை செய்யப்பட வேண்டும். இப்பொழுது கொள்முதல் செய்யப்படுகிற எல்லா நிறுவனங்களும் படிப்படியாக மதுக்களை கொள்முதல் செய்வதை நிறுத்திவிட்டு முறையான நிறுவனங்கள் தயாரிப்பு செய்கிற நிறுவனங்களிலிருந்து மதுவை பெற வேண்டும். பிறகு நாளை மதுக்களை தயாரித்து கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை உருவாக்குகிற
வேலைவாய்ப்பை உருவாக்குகிற, மக்களுக்கு தீமை செய்யாத மதுக்களை கொடுக்கக்கூடிய நிறுவனங்களை தொடங்குவதற்கும் வேலைவாய்ப்பை உருவாக்குவதற்கும் முறையான முறையில் செயல்படுகிற தொழிற்சாலைகளை உருவாக்குவதற்கு வெளிநாட்டு நிறுவனங்களை தமிழகத்திற்குள்ளே அனுமதிக்கலாம். ஆக டாஸ்மாகினுடைய தொடக்கம் முதல் கடைசி வரை எல்லா சீர்திருத்தங்களையும் செய்ய வேண்டும். இப்பொழுது நடக்கிற இடங்களிலிருந்து கடைகள் வேறு இடங்களுக்கு நகர்த்தப்பட வேண்டும். பள்ளி, கல்லூரி, கோயில்களுக்கு அருகாமையில் டாஸ்மாக் கடைகள் இயங்கக்கூடாது. டாஸ்மாக் கடைகள் அருகே யாரும் மது அருந்தக்கூடாது. பார்களுக்கு அனுமதி கிடையாது. முறையான பயிற்சி பெற்ற மதுக்களை கையாள தெரிந்த ஆட்கள் முறையாக விண்ணப்பம் செய்து முறையான அனுமதிக்கான அத்தனை அனுமதிகளையும் வருவாய் அலுவலர்களிடம் பெற்று நடத்துவதற்குரிய கைட்லைன்களை அரசு ஆராய்ந்து அந்த இடங்களுக்கு மது அருந்துபவர்கள் மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டுவதை உறுதி செய்ய வேண்டும். அங்கே மது அருந்துவிட்டு யாரேனும் வாகனங்களை ஓட்டினால் அந்த வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்து 10 நாட்களுக்குள் அந்த வாகனங்கள் விற்பனைக்கு கொண்டு வந்து விட வேண்டும். ஆக இந்த மது அருந்துவதற்கான கூடங்களுக்கான அனுமதியை அரசு முறையாக நெறிமுறைப்படுத்தி அரசியல் அழுத்தம் வழியாக கொடுக்கக்கூடாது. அரசியல்வாதிகளுக்கு கொடுக்கக்கூடாது. பணமுள்ளவர்களுக்கு கொடுக்கக்கூடாது. முறையான அத்தனையும் பணம் இருக்க வேண்டும். முறையான கட்டமைப்பு இருக்க வேண்டும். வாகன நிறுத்தங்கள் இருக்க வேண்டும். வாகன டிரைவர்களோடு வருகிறவர்களுக்கு அங்கே மது அருந்த அனுமதிக்க வேண்டும். இருசக்கர வாகன ஓட்டிகள் அங்கே அனுமதிக்கப்படக்கூடாது. இருசக்கர வாகன ஓட்டிகள் பொதுவெளியிலோ எங்கும் மது அருந்த அனுமதிக்கக்கூடாது. அவர்கள் வீடுகளுக்கு சென்று தான் மது அருந்த வேண்டும் என்பதை டாஸ்மாக்கும் காவல்துறையும் நெடுஞ்சாலைத்துறையும் இன்னும் பிற வருவாய்த்துறை இன்னும் அத்தனை துறைகளும் உறுதி செய்ய வேண்டும். மதுக்கடைகளில் மது பெறப்படுகிற மது வீடுகளுக்கு போயிட வேண்டும். அல்லது அதை ஒரு அருந்துவதற்கு ஒரு கூடத்திற்கு அவர்கள் போகிறார்கள் என்று சொன்னால் அவருடைய வாகனத்தை இயக்குவதற்கு ஒரு மது அருந்தாத ஒருவர் இருக்க வேண்டும். அப்படி இருசக்கர வாகனத்தில் வந்து ஒருவர் மது அருந்துகிறார் என்றால் இன்னொரு மது அருந்தாதவர் அந்த வாகனத்தை இயக்க வேண்டும். அப்படி மது அருந்துகிற வாகனத்தை மது அருந்திருக்கிறார் என்பதை உறுதி செய்து அந்த வாகனத்தை உடனடியாக பறிமுதல் செய்து 10 நாட்கள் அந்த வாகனங்கள் விற்பனை செய்யப்பட வேண்டும். இப்படி பல சீர்திருத்தங்கள் இன்னும் செய்யப்பட வேண்டியது இருக்கிறது. முதற்கட்டவற்றை நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி டாஸ்மாக் தொழிலாளர்கள் அனைவருக்கும் பயிற்சி அளிக்கப்பட வேண்டும். அவர்களுடைய வீடுகள் மிக அருகாமையில் இருப்பதற்கு அரசு சில ஆவணங்களை செய்யலாம். அவர்களுக்கான வசதிகள், அதாவது தங்குமிடம், அவர்களுக்கான உணவு, அந்த குடும்பங்கள், அதாவது டாஸ்மாகில் பணியில் இருப்பவர்களுடைய குடும்பங்கள் அங்கே அருகாமையில் வசிப்பதற்குரிய சில கட்டமைப்புகளை ஏற்படுத்தி தருகிற பொழுது அவர்களுடைய செலவினங்கள் குறையும். உணவும் மற்றும் இருப்பிடமும் அவர்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து அவருடைய குழந்தைகளுடைய கல்வி முறைகளையும் அவருடைய வீட்டினுடைய பொருளாதாரத்தையும் அரசு ஏற்பதற்கான வகைகளை செய்ய வேண்டாம். புதிதாக ஆட்களை எடுக்காமல் ஏற்கனவே இருப்பவர்களை வைத்து இந்த நிர்வாகத்தை நடத்துவதற்காக முயற்சி செய்ய வேண்டும். டாஸ்மாக் நிறுவனம் லாபம் கொளிக்கக்கூடிய வகையானது. அங்கே பணி செய்கிற அத்தனைவர்களுக்கும் டார்கெட் என்று சொல்லப்படுகிற இலக்குகள் நிர்ணயிக்கப்பட வேண்டும். இப்போ 10 வயது உள்ள ஒரு மது அங்கே இருக்கிறது என்று சொன்னால் அந்த மதுவை விற்பனை செய்ய வேண்டியது அவர்களுடைய கட்டாயம். அதற்குரிய பணக்காரரை, அதற்குரிய கஸ்டமரை தொடர்ந்து கண்டுபிடிக்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. அதே எலைட்டிலும் இதே தான். அத்தனை லாபம் தரக்கூடிய மதுக்களை, அதுக்குரிய ஆட்களை தொடர்ச்சியாக கண்டுபிடித்து அவரிடம் அந்த மதுவை சேர்க்க வேண்டியது அவருடைய பொறுப்பு. ஒரு மாதத்திற்கு ஒரு 10 ஆண்டுகள் விலை உயர்ந்த மதுவை விற்பது இலக்காக இருக்க வேண்டும். 15 ஆண்டுகள் வயதையும் கொண்ட மதுவை அதற்குரிய பணமுள்ள ஒருவரை கண்டுபிடித்து அவரிடம் விற்பனை செய்ய வேண்டும். ஆக லாபத்தை பதிவு செய்ய வேண்டும். குறைவான மது விற்பனை செய்ய வேண்டும். அதிக லாபத்தை டாஸ்மாக் அந்த கடைகள் பதிவு செய்ய வேண்டியது எலைட்டுக்கும் பொருந்தும். இது வழக்கமான எண் கொண்ட கடைகளுக்கும் பொருந்தும். ஆக இலக்கு நிர்ணயிக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு விற்பனையாளருக்கும் இலக்குகள் விற்பனை செய்யப்பட வேண்டும். இலக்குகள் அதன் அடிப்படையில் லாபம் கூடிக்கொண்டே இருக்க வேண்டும். ஒரு கடையில் லாபம் கூடவில்லை என்று சொன்னால் அதற்குரிய முறையான அந்த கடையில் இருக்கிற பணியாளர்கள், மேலாளர், அதற்கு அடுத்து அந்த கடையினுடைய மண்டல மேலாண்மை இயக்குனர் அனைவருக்கும் விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட வேண்டும். குறைவான
தரமான மது போதை தரக்கூடிய மதுக்களை குறித்து எந்தவித பிரச்சனையும் இல்லை. அதை பெற்று அருந்துபவர்கள் தொடர்ந்து அருந்திக் கொண்டிருக்கட்டும். இந்த கடைகள் இரண்டாக பிரிக்கப்பட வேண்டும். ஒரு கடை வருமானத்தை இலக்காக வைத்து குறைந்த மது அதிக வருமானத்தை கொடுக்க வேண்டும். இதுக்கு தொடக்க கால சீர்திருத்தங்களை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும்.